என்னங்க ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின இடம் நல்ல பில்டர்ஸ் கிட்ட கொடுக்கணும். பட்டு நம்ம விஜய் பில்டர்ஸ் 2012 இருந்து 500க்கு அதிகமா ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க. 45 பைசா வட்டியில லோன் வசதியும் பண்ணி தராங்க. எந்த பயமும் வேண்டாம். 2D 3Dன்னு வீட்டை அட்வான்ஸ்ட் பிளான் பண்ணி நம்ம இடத்தையே பயங்கரமா மாத்தி கொடுப்பாங்க. தொடர்புக்கு 9952134321. ஹலோ சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார், விஜய் கிருத்திக் யூடியூப் சேனலுங்களா? ஆமாங்க சார், ஓகேங்க சார். நான் வந்து இங்கே தருமபுரியிலேருந்து பேசுகிறேங்க சார். என் நேமே வந்து கார்த்திக்ங்க. கார்த்திக், ஓகே, சொல்லுங்க சார், உங்கள் சேனலில் ஒரு சில வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தேன். சரி சரிங்க சரிங்க சார். சார், நீங்கள் உங்கள் நேமு உங்கள் ஊருங்க சார்? என் நேமே அதுதாங்க, விஜய் கிருத்திக் தான். சரி சார். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் சார்? ஈரோடுங்க. ஈரோடுங்களா? சரிங்க சார். சரிங்க சார். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நம்ம வீடியோ பார்த்தீங்களா இல்லையா? பார்த்துட்டு இருக்கு சார். அதுலேயே நம்ம தொழில் வருமே, விளம்பரமே வருமே. அதுதான் ஆல்ரெடி இன்ஜினியரிங் அந்த இது போட்டுட்டு இருக்கீங்க. அதுதான் மெயின் உங்களுடைய தொழிலுங்களா? ஆமாம் ஆமாம். சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா மைவி3 கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சிஎம் மெம்பராக இருக்கேங்க சார். சிஎம் மெம்பராக இருக்கீங்க? க்ரௌன் மெம்பராக இருக்குங்க. சரி சரிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1 இயருக்கு மேலே ஆகுதுங்க. சரிங்க. இதுக்கு எப்படி நான் வந்தேன் அப்படின்றத ஒரு தெளிவு உங்களுக்கு கொடுத்துடலாங்களா? நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து 2 இயர்ஸ் பக்கம் மகேந்திர ஃபைனான்ஸ் தருமபுரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. சரிங்க. அதில் வந்து அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் திரும்ப வெளியே வந்துட்டு ஒரு 1 இயரா வந்து டாடா மோட்டார்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். சரிங்க. அதுலேயும் வந்து அதுக்கப்புறம் அதுலேயும் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருந்தனால அதில் ஒன்றும் பண்ண முடியலன்ட்டு வெளியே வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் சொல்றேங்க, நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. எனக்கு பிடிக்கல வந்துட்டேங்க. எனக்கு பிடிக்கல. ரிஸ்க்னு சொல்றீங்க இல்லையா? என்ன ரிஸ்க்னு சொன்னா நான் தெரிஞ்சுக்கல. அது ரிஸ்க்னா சேல்ஸ் அந்த அளவுக்கு ஆகலைங்க. அதனால அவங்க ஆளுங்களை வந்து எடுக்கிறதுக்கு பார்த்தாங்க. அதனால வந்துட்டுங்க. சரிங்க. அவங்க நினைச்ச அளவுக்கு சேல்ஸ் ஆகல. அதனால அதுல இருந்து வெளியே வந்துட்டுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகேந்திரா கம்பெனில வந்து சேலத்துல எஸ்கேஎஸ் அந்த ஆட்டோமொபைல்ஸ்ல வந்து ஒரு 5 இயர்ஸா ஒர்க் பண்ணேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா சேல்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சுங்க. இப்ப வந்து கொரோனா வந்துச்சு இல்லைங்களா? அந்த டைம்ல வந்து சேல்ஸ் வந்து அப்படியே டவுன் ஆயிடுச்சுங்க கம்பெனிக்கு. சேல்ஸ் டவுன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஆளுங்களை ஷோரூம்லாம் அங்கங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து எதுவுமே கேட்க கிடையாது. கம்பெனிக்கு வந்து சேல்ஸ் கம்மியாகவும் பிசினஸ் அவங்களுக்கு குறையும். ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுவுமே ஒரு வார்த்தை கூட கேட்க கிடையாது. நீங்க அவ்வளவுதான், இனிமேல் வர வேணாம் அப்படின்ட்டு ஒரே இது சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு அப்படியே நின்றுட்டேங்க. அதுக்கப்புறம் டாடா லைஃப் இன்சூரன்ஸ்ல வந்து ஏஜென்ட் ஆயிட்டு அதுல ஒரு கொஞ்ச நாள் இருந்தேங்க. அதுக்கப்புறம் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியூ இந்தியா ஏஜென்ட் எடுத்து இப்ப இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருந்தேங்க. நியூ இந்தியா இன்சூரன்ஸ் அது மாதிரி ஜெனரல் இன்சூரன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேங்க. அதுல வந்து ஒரு 2 இயர்ஸா அப்படியே போயிட்டு இருந்துச்சுங்க. ஆனா நம்ம நினைக்கிற அளவுக்கு வருமானம் கிடையாதுங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து காம்படிஷன்ல நிறைய பேர் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா புரோக்கர் மூலியமாவே நிறைய பேர் போயிடுறாங்க. அதுல அப்படியே போயிட்டு இருந்துச்சுங்க. அதுல ஒன்னும் நம்ம நியூ இந்தியால இல்லைங்க, நான் ஏஜென்ட்டுங்க. நியூ இந்தியால வந்து எக்ஸாம் எழுதி தான் நான் ஏஜென்டா தான் இருக்கேன். புரோக்கர்னா இப்ப ஆர்டி ஆபீஸ்ல புரோக்கர் இருக்காங்க இல்லைங்களா? எஃப்டி பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா? அவங்க மூலியமாவே நிறைய போயிடுதுங்க. என்னதான் நம்ம வந்து இப்ப புதுசா ஆரம்பிச்சாலும் நம்ம சைடு வர்றதில்ல. ஏன்னா எல்லாமே ஒட்டுமொத்தத்தையும் அங்கேயே கொடுத்துட்றாங்க. எல்லாமே கஸ்டமர் வரவங்க. நம்ம என்னதான் ஆபீஸ் போட்டு பண்ணாலுமே வந்து நம்ம கிட்ட எதுவும் பெருசா வரலைங்க. அந்த மாதிரிதான் போயிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுலயும் பெருசா இன்கம் இல்லாதனால எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம நெட்செட் கம்பெனில வந்து அதுல வந்து ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு தாங்க. நெட்செட் கம்பெனிங்க. நெட்செட்டுங்களா? நெட்செட்டுங்க. ஸ்பெல் பண்ணுங்க. NETSURF. RFங்களா? ஆமா. ஓகே. அதுல வந்து ஒரு கொஞ்ச நாள் இருந்தேங்க. அதுலயும் வந்து பெரிய இன்கம் இல்லைங்க. இங்க தர்மபுரியில பாத்தீங்கன்னா நிறைய அதுல இருக்காங்க. ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இதுதான் வருதுங்க. அது வந்து இப்ப மழை இல்லாதனால இங்கெல்லாம் வந்து அந்த உரம் எங்கேயும் சேல் ஆகலைங்க.
இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில தான் வந்து மைவித்ரேட் கம்பெனில எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இதுல வந்து உள்ள வந்து ஜாயின் பண்ணது வந்து ஓப்பனிங் நம்பரா ஃப்ரீயா தாங்க ஜாயின் பண்ணாங்க. இதுல வந்து ஃப்ரீயா மட்டும் தான் நம்ம உள்ளே வர முடியுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து விருப்பப்பட்டா நம்ம அடுத்த ஸ்கீம் வந்து நம்ம டிஎம், எஸ்எம், அப்புறம் ஜிஎம், டிஎம் இருக்கு, அப்புறம் சிஎம் எல்லாமே வந்து நம்ம விருப்பப்பட்டா அடுத்தது நம்ம வந்து மாறிக்கலாங்க. இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஓஎம்ல ஒரு 1.5 மாசமா இருந்தேங்க. அதுக்கப்புறம் பிஎம்க்கு வந்து ஒரு 2 மாசம் இருந்தேங்க பிஎம்ல. அதுக்கப்புறம் நான் வந்து சிஎம்ஆ மாறது வந்து கம்பெனி கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுங்க. எனக்கு விருப்பப்பட்டு நான் வந்து சிஎம்ஆ மாறிக்கணுங்க. சரிங்களா, என்னுடைய விருப்பத்துலதான் வந்து மாறணுங்க. நம்ம வந்து இதுல வந்து யாருமே எங்கேயும் கட்டாயப்படுத்த கிடையாது. கம்பெனி எந்த ஒரு இதுவும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நீங்க இதுல வந்து ஃப்ரீயா ஜாயின் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நாங்க சொல்ற மாதிரி தான் கேட்கணும் அப்படின்னு எங்கேயும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் போடலைங்க அவங்க. நம்ம விருப்பப்பட்டா நம்ம அடுத்த பிளானுக்கு மாறிக்கலாங்க. அது வந்து நம்மளுடைய விருப்பம் தாங்க. இப்ப வந்து ஒரு எத்தனையோ மார்க்கெட்ல எத்தனையோ பொருள் சேல் பண்றாங்க. நம்ம விருப்பப்பட்டதை நம்ம போய் வாங்குறோம். இப்போ ஒரு மொபைலே இருக்கு, அது நம்ம வந்து விருப்பப்பட்டு நம்ம இந்த மொபைல் இவ்வளவு ரேட் இருக்குன்னு விருப்பப்பட்டு நம்ம விருப்பத்துக்கு தானே வாங்குறோம். இப்ப ஒரே ஒரு கேள்விங்க. இல்ல இப்ப நம்ம விருப்பத்துக்கு தாங்க வாங்குறோம். அதான் ஒரே ஒரு கேள்வி இந்த இடத்துல மட்டும். சிஎம் மெம்பர் ஆகுறீங்க இல்லையா? சிஎம் மெம்பர் ஆகணும்னா 1,21,260 பே பண்றோம் இல்லையா? பே பண்ணும்போது எனக்கு மைவி3ல 90க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் இருக்கு இல்லையா? அதுல எனக்கு எது எது வேணுமோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்க. எனக்கு வந்து குப்பைமணி சோப்பு வேணும், இல்ல சேமியா வேணும். சார் இப்ப வேற நான் என்ன சொல்றேன்னா, ஒரே நிமிஷம் இருங்க, நான் பேசி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். இப்ப வந்து ஒரு கம்பெனில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு சில நீங்க தான் சொல்றீங்க நான் என்ன சொல்றேன்னா, ஒரே நிமிஷம் சார். இப்ப வந்து நீங்க ஒரு யூடியூப் சேனல் இப்ப போயிட்டு இருக்குது. நான் இப்போ ஒரே நிமிஷம் இருங்க, சார் நான் என்ன சொல்றேன்னா, அதுல என்ன ரேட், நான் யூடியூப்ல எனக்கு ஓரளவுக்கு தெரியுங்க, நான் சொல்றேன். யூடியூப்ல வந்து நீங்க இருக்கீங்க, அதுல வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வரணும், 4000 மணி நேரம் அவர்ஸ் ஓடி இருக்கணும். அந்த 1 இயருக்குள்ள நீங்க 4000 மணி நேரம் அந்த அவர்ஸ் ஓடல அப்படின்னா அந்த யூடியூபே வந்து உங்களை வந்து பார்ட்னரா சேர்த்திக்க மாட்டாங்க. சரிங்களா? அதுல வந்து நீங்க 4000 மணி நேரம் அவர்ஸ் வந்து 1 இயருக்குள்ள வரணும். அப்படி இல்ல அப்படின்னா திரும்ப நீங்க அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் வரணும். அதுல 100 சொல்லிடுறேன். யூடியூப் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்றேங்க. யூடியூப்ல விடுங்க, மைவி3 பத்தி சொல்லுங்க சார். ஒரே நிமிஷம் இருங்க சார். நீங்க தான் விளம்பரம் பார்த்தா காசான்னு கேக்குறீங்களா? அதுக்குதான் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். யூடியூப்ல இப்ப மைவி3ல விளம்பரம் பார்த்தா காசா அப்படின்னு சொல்றீங்களா? அதுக்கான விளக்கம் நான் கொடுக்குறேன். இப்ப வந்து யூடியூப்ல நீங்க வந்து எத்தனையோ வீடியோ போடுறீங்க, அதுல வந்து 100 வியூஸ் மேல போன உடனே நீங்க வந்து அதுல மானிடைசேஷனே ஆகல அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல விளம்பரம் வருது. சரிங்களா? நீங்க அந்த 1000 சப்ஸ்கிரைபர் வாங்கலனாலும் அதுல நீங்க 4000 மணி நேரம் அவர்ஸ் ஓடலனாலும் ஆனா அந்த 100 வியூஸ் மேல போனாலே அதுல விளம்பரம் வருது. ஏன் நீங்க அந்த 1000 மணி நேரம் 1000 சப்ஸ்கிரைபர் வாங்கின பேரி அப்புறம் அந்த இது வாங்கின பேரி ஏன் விளம்பரம் போடல? அவங்க ஏன் அதுக்கு முன்னாடி விளம்பரம் கொடுக்குறாங்க? அதுதாங்க அவனுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபர்ஸ்டே அவன் சொல்லிட்டான். சரிங்களா? கம்பெனில ரூல்ஸ் இப்ப நீங்க சொல்றீங்க எனக்கு எந்த ரூல்ஸுமே போடலன்னு சொல்றீங்க இல்லையா? எனக்கு வந்து என்கிட்ட யூடியூப் வந்து ஒரே நிமிஷம் இருங்க. கம்பெனில என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுதான் சொல்றேங்க. ஓஎம் மெம்பரா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாங்க எந்தெந்த இது வச்சிருக்கோம், டிஎம்க்கு வேணா பேஸ்கர் பேக் இருக்கு, அது நீங்க விருப்பப்பட்டா மாறினீங்கன்னா நீங்க அதுக்கு வந்து 7 ரூபா விருப்பப்பட்டா மாறினீங்க அப்படின்னா நீங்க போய் மக்கள்கிட்ட நீங்க விரும்புங்க, இது பாருங்க நீங்க அவங்க போட்டுறாங்க இவங்க போட்டிருக்காங்க நீங்க ஏன் போடல அப்படின்னு கேக்குறாங்க. சார் யாருங்க சார் கேட்டது? உங்ககிட்ட என்கிட்டே கேட்டிருக்காங்க சார். உங்ககிட்ட கேக்குறாங்க இல்லையா? அவங்க கிட்ட பேட்டி எடுத்து நீங்க ஒரு வீடியோ போடுங்க சார், நாங்க நம்புறோம் சார். இங்க பாருங்க சார், நான் கேக்குறதுக்கு நீங்க சொல்லுங்க சார். நான் கேக்குறதுக்கு உங்ககிட்ட எத்தனையோ பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க இல்லையா? நான் மைவித்ரில பணம் போட்டா இது மாதிரி ஆயிடுச்சு அது மாதிரி ஆயிடுச்சுன்னு உறுப்பினர் வந்து தானே உங்ககிட்ட சொல்லிருக்காங்க, ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க. அவங்க கிட்ட டைரக்டா நீங்க வீடியோ எடுத்து இந்த கம்பெனில நான் இப்படிதான் ஜாயின் பண்ணேன் பேச விடுங்க. ஏன் நீங்க அடுத்தது பேச்ச ஆரம்பிச்சு 10 நிமிஷமா நீங்களே பேசிட்டு இருந்தா அப்புறம் சார் நான் கேக்குறேன் உங்ககிட்ட. நீங்க தான் வீடியோ போட்டுருக்கீங்க. முடிச்சிட்டு நான் பேசுறதுக்கு அப்புறம் என்ன சொல்றேன்னா, நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னு தான் கேக்குறேன். அதுதான் சொல்றேன். இப்ப வந்து நீங்க மைவி3 வந்து நீங்க வந்து சார் மைவி3 இருக்கீங்களா உறுப்பினரா?
சார் நீங்க மைவி முடிச்சீங்களா? இப்ப நான் பேசுனா நீங்க பேசக்கூடாது. இல்ல சார், நீங்க முடிச்சுட்டு நீங்க பேசி முடிச்சுட்டு நான் முடிச்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க சொல்றதுதான் நீங்க சொல்றதுதான் நான் கேட்கணுமா நான் பேசணுமா? சரி ஓகேங்க சார், நான் இப்ப கேக்குறேன், உங்ககிட்ட கேக்குறேன். நான் பேசி முடிக்கிற வரைக்கும் குறுக்க இன்டராக்ட் பண்ணக்கூடாது. அப்படி பேச முடியாது. இது நீங்க கேளுங்க. நான் பேசும்போது இன்டராக்ட் பண்ணக்கூடாது அப்படிதான் பண்ணுவாங்க. நீங்க உறுப்பினரா இருக்கீங்களா? நீங்க தானே வீடியோ போடுறீங்க. நான் சொல்றீங்களா? நான் பேசுவேன் பத்தி நீங்க தான் வீடியோ போடுறீங்க. நாங்க தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும். நீங்க தான் வீடியோ போடுறீங்க. நீங்க கேள்வி கேளுங்க. மைவி திரியர்ஸ பத்தி நீங்க தான் மைவி திரியர்ஸ்ல என்ன நடக்குதுன்னே தெரியாம நீங்க வீடியோ போடுறீங்க. நீங்க வந்து யாருகிட்ட கேட்டீங்க? யாருகிட்ட கேட்டு போடுறீங்க வீடியோ? உங்க பேர் என்ன சொன்னீங்க? என்னுடைய பேர் கார்த்திக்ங்க. நான் தர்மபுரில இருந்து பேசுறேன். கார்த்திக், நீங்க என்ன பேச விட்டீங்கன்னா நான் கண்டிப்பா பேசுவேன். இல்லைன்னா நான் பேச மாட்டேன். நான் போன் வச்சிருவேன். சரி, அப்படின்னா நீங்க வந்து பதில் சொல்ல முடியாதான் போன் வைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன பேசவில்லைன்னு போன் வைக்கிறேன் நான் ஒண்ணு இல்ல. இப்ப நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க கேட்கறதுக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும் அப்படின்னா அதே மாதிரி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். நீங்க சொல்லக்கூடாது. நான் என்ன கேக்குறேன்னா, நான் வந்து நீங்க மைவி திரியர்ஸ பத்தி நீங்க தான் வீடியோ போட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா? சார் அதுதான் சொல்றேன். இப்போ நான் பேசும்போது விளக்கம் கொடுக்கணுமா இல்லீங்களா? நான் விளக்கம் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. நீங்க பேசி முடிச்சு நான் முடிச்சேன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் பேசுறேன். அது வரைக்கும் நான் பேச மாட்டேன். எனக்கு ஆர்குமெண்ட் பண்றதுக்கு விருப்பம் இல்ல. உங்களுக்கு விளக்கம் வேணும், பேசணும் என்கிட்ட. சார் அப்பதான் சார் இது ஒரு நீங்க பேசுறதுக்கு ஒரு விளக்கம் நான் கொடுக்க முடியும். நீங்க எதுவுமே நான் வந்து நீங்க தான் யூடியூப்ல மைவி திரியர்ஸ பத்தியே எல்லாமே அசோக் பேசுறீங்க இல்லையா? நான் குறுக்கிட்டு என்ன கேக்குறேன், அசோக் நிதி பத்தி அவரை வச்சுதான் வீடியோ போறேங்க. அவரு மைவி திரியர்ஸ்ல உறுப்பினரா இருக்காரா? அவரு யாரு இதுல சம்பந்தமே இல்லாத வந்து மைவி திரியர்ஸ் பத்தி பேசுறாரு? அவர் இதுல உறுப்பினரா சொல்றேன். நான் பேசும்போது குறுக்க பேசுறது என்ன கேக்குறேன்னா, நீங்க மைவி திரியர்ஸ்ல நேத்து ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒரு இதுல மைவி திரியர்ஸ்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க. 100 ரூபாய் மாசம் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் தான் வித்ட்ராவல் கொடுக்க முடியும். நேத்து ஒரு ஆடியோல பேசிருக்கீங்க அந்த உறுப்பினர்கிட்ட. மாசம் ஒரு டைம் தான் வந்து வித்ட்ராவல் போட முடியும்னு சொல்லிருக்கீங்க. மாசம் ஒரு டைம் தான். சரிங்க, அவரு தான் சொன்னாரு. நீங்க ஏன் அது மாசம் ஒரு டைம் தான் குடுக்குறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அவர்கிட்ட. அந்த மாதிரி கேள்வி கேட்டதுக்கு அவர் வந்து அது கம்பெனியோட ரூல்ஸ் சொன்னாங்க. என்னங்க நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்றது நம்ம விருப்பப்பட்ட அடுத்த பிளானுக்கு மாறதுக்கு மட்டும் தான் நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொன்னேன். நீங்க ஏன் பேசுறீங்கன்னு கேக்குறீங்க. சார் மைவி திரியில அவர் கார்த்திக் பிள்ளை தவறா வீடியோ போடலையே. மைவி திரிய பத்தி தப்பா வீடியோ போடலையே. மைவி திரிக்கு சப்போர்ட்டா பேசினா மையத்தில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி எல்லாம் நான் சொல்லல. நீங்க மையத்தில் இருக்கிறீங்களா? எதுக்கு நீங்க மைவி திரிய பத்தி பேசுங்க. எதுவுமே தெரியாம பேசுறீங்களா? அதுதான் எங்களுக்கு எனக்கு தெரியும் எல்லாமே தெரியுமா சார்? சார் நான் என்ன கார்த்திக் பிள்ளையே இப்ப நான் எடுக்கவே இல்லை. நீங்க அவருக்கு கேக்குறீங்க. நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கல்ல? நீங்க மையத்தில் இருக்கீங்களான்னு கேட்டீங்க. பேசணும் அப்படின்னா கார்த்திக் பிள்ளை மைவி திரியர்ஸ பத்தி அவரு தப்பா பேசினா நான் அவருக்கு போன் பண்ணி மைவி திரி பத்தி இருக்கிறவங்க மையத்தில் இருக்கிறவங்க தான் மையத்தில் என்ன? அப்ப மையத்தில் நீங்க மையத்தில் இருக்கீங்க தெரிஞ்சு கேட்பீங்க. சமாளிக்கிறதுக்காக சம்பந்தமே கௌதம் தம்பி பேசுறீங்க. என்ன பேச விட மாட்டேங்கிறீங்க. சமாளிக்கிறதுக்காக சம்பந்தம் இல்லாத பேசுறீங்க. நீங்க கேக்குற நடுநிலையா நின்னு கேக்குறீங்க. நீங்க எதுக்கு மையத்தில் இருக்கிறீங்களா? நீங்க எதுக்கு மைவி திரியர்ஸ்ல இப்ப நீங்க என்ன பேச விட மாட்டீங்களா? சார் இப்ப ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க பாட்டு பேசிட்டே இருக்கிறீங்க. நான் பேச கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்படியே போன் பண்ணீங்க. சார் நீங்க கிரியேட் பண்றீங்க. ஏன் தப்பா பேசுறீங்க யூடியூப்ல? கார்த்திக் பிள்ளை இருக்கிறாரா? அவர் எதுக்கு பேசுறாரு? அவரை போய் கேளுங்க. மைவி திரியர்ஸ் பத்தி தப்பா பேசுறீங்க. யூடியூப்ல தப்பா அவதூறு பரப்புறீங்க. பாருங்க, இந்த நாட்டினுடைய பிரஜை நானு, இந்த இந்திய குடிமகன் நானு. சரிங்களா? இந்த நாட்டில் பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. நீங்க சரி ஓகே, உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஓகே, யார கேட்டு போட்டீங்க நீங்க? போடுவேன். இப்ப கார்த்திக் பிள்ளை யார கேட்டு போட்டாரு? ஓஹோ,
நீங்க வந்து இப்படிதான் போடுவீங்கன்றீங்க. ஆமா, அப்படிதான் போடுவேன். கார்த்திக் பிள்ளை நீங்க எதிர்க்கிறீங்களா? மைவித்ரியாஸ் பத்தி அவர் என்ன தப்பா பேசிருக்காரு? மைவித்திரி தப்பா பத்தி பேசுனாங்க, கரெக்டா பத்தி பேசுனாங்கல்ல. மைவித்திரில இல்லாதவங்க மைவித்திரி பத்தி பேசக்கூடாதுன்னா யாருமே எதுவுமே பேசக்கூடாது. சொல்லவே கிடையாதுங்களே, நான் அப்படி சொல்லவே கிடையாது. நீங்க மைவித்திரி குறையா சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்குதான் நான் வந்து விளக்கம் கொடுக்கிறேன். நீ கோர்ட்டு சொல்றத நான் சொல்றேன். நாட்டுல இங்க பாருங்க, இந்த நாட்டுல இங்க பாருங்க, நான் பேச விடுங்க. இந்த நாட்டுல கோர்ட்டுக்கு ஒரு சிஎம்ஏ அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க, டெல்லி சிஎம். சரிங்களா? இந்த நாட்டுல ஒரு கோர்ட்டுக்கு தான் அந்த உரிமை இருக்கு. ஒரு எவ்வளவு பெரிய ஒரு சார், இப்ப உங்க பேச்சுக்கே வரங்க. இப்ப வந்து நீங்க எல்லாம் போட்டீங்க, ஓகே. இப்ப வந்து சார் வந்து சரண்டர் ஆயிட்டாரா இல்லையா? எம்டி சார் மைவித்ரி என்ன ஆகுது? என்ன வேணா ஆகுதுங்க. இந்த நாட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்து பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. சார், இப்ப அசோக் சினி வச்சு பேசுறீங்க. அவர் என்னவா இருக்காரு? அவரை பத்தி இல்லைங்க, அவர் என்னதான் இருந்து போட்டோம். அசோசியேட் வரதுக்கு முன்னாடியே நான் பேசிட்டு இருக்கேன். சமூக ஆர்வலர்ன்றீங்க. ஏன் மைவித்ரியாஸ் மட்டும் தான் அங்க பிரச்சனை? எல்லாத்தையுமே நாங்க பேசுறோம். ஏன்னா இப்ப மைவித்ரி பிரச்சனை பத்தி மக்கள் சொல்ல வேண்டியது நாங்க சொல்றோம். நீங்க இதுல இருந்து நல்லா தெரியுதுங்களா? நீங்க வந்து மைவித்ரியாஸ் பத்தி போயிட்டு நீங்க எதுக்கு மைவித்ரி வீடியோ போடுறீங்க? நீங்க யார் மைவித்ரி பத்தி பேசுறதுன்னு கேட்டுட்டு எனக்கு அவர் நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க உண்மையான நேர்மையான யூடியூபர் வந்து உங்களை உண்மையா நேர்மையா ப்ரூவ் பண்ண அவசியம் கிடையாது. சரியா? ஓ, அப்படிங்களா? அவசியம் கிடையாது. நீங்க வந்து மைவித்ரியில ஒரு அப்ளைனர், நீங்க அப்படித்தான் பேசுவீங்க. அப்பாவி மக்கள் தான் எத்தனை பேர் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவங்கள வந்து நேரா வச்சு நீங்க பேட்டி எடுத்து என்கிட்ட பேசுறவங்க எல்லாருமே என்கிட்ட பேசி ஆர்குமெண்ட் பண்றாங்கன்னா அந்த வீடியோ நான் வெளியே போடுவேன். என்கிட்ட வந்து காமா பேசுறவங்க போட வேணாம்னு சொல்லும் போது நான் போட மாட்டேன். சரிங்களா? அதுவே என்கிட்ட இந்த மாதிரி ஆர்குமெண்ட் போடுவேன். ஒருத்தர் கூட உங்ககிட்ட வந்து பணம் மாட்டிட்டு இருக்குது. எல்லாம் சொல்றீங்களாமா? பேட் கமெண்ட் போட்டாவே நோட் பண்ணி வைக்கிறாங்க. என் பணம் இதெல்லாம் எப்படி நீங்களே கிரியேட் பண்றீங்களா? உங்ககிட்ட வந்து சொல்றாங்க என்கிட்ட சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்ககிட்ட சொல்றவங்கள அப்படியே வந்து ரெக்கார்ட் பண்ணி நீங்க வந்து அவங்க என்கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்க ஆர்குமெண்ட் பண்றீங்க. நான் போடுறேன், கேட்க மாட்டேன். நான் போடுவேன். என்கிட்ட கேக்குறாங்க, என்கிட்ட ரிக்வெஸ்ட் கேக்குறாங்க. அதுக்கு என்ன வழி, என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. போட மாட்டேன். சரிங்க. இப்ப அந்த 100 ரூபாய் யூடியூப்ல ஒரே நிமிஷம் நேத்து ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்டிருந்தீங்க, அந்த வந்து மாசானா வித்ட்ரால் கொடுக்குறாங்கன்ட்டு. ஏன் யூடியூப்ல வந்து மானிட்டேஷன் ஆன பின்னாடி கூட 100 ரூபாய் $10 யூடியூப்ல நீங்க ஒரு முறை மானிட்டைஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் நீங்க வீடியோ போட்டு அந்த வீடியோ வியூஸ் போனாதான் அதுல இருந்து காசு வரும். ஒரே ஒரு முறை நீங்க பணம் போட்டுட்டு 4 நாள் முழுக்க பணம் தரேன்னு யூடியூப் சொல்லல. சரியா சார்? யூடியூப் சொல்லல. 1,62,260 கம்பெனி கான்செப்ட் அது எம்டி சாருக்கு தாங்க தெரியும். ஓகேங்களா? தெரிஞ்சுட்டு பேசுங்க. நாங்க விருப்பப்பட்டா நாங்க சேர்ந்துருக்கோம். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க விருப்பப்பட்ட எந்த பொருள் சார் இப்ப மார்க்கெட்ல எத்தனையோ இருக்கு, எல்லாமே நாங்க விருப்பப்பட்டு வாங்குறோம். நீங்க விருப்பப்பட்டு வாங்குறீங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க திரு கார்த்திக் விருப்பம் எடுத்தானே வாங்குறாரு. ஆமாங்க. மைவித்ரியாஸ்ல யாரு எத்தனை பேர் போயிட்டு உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க? என்கிட்ட ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நேர்ல அது எதுக்கு நான் சொல்லணும்? அவசியம் கிடையாது. அசோக் திருநீதி அவர்கிட்ட நேர்ல இது பண்ற மாதிரி அவங்க கிட்ட நேரடியா பேசுங்க. உங்களுக்கு தேவையில்லாததுங்க, அது உங்களுக்கு தேவையில்லாதது. அது நான் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணக்கூடாது நீங்க முடிவு எடுக்க கூடாது. சரி, இப்ப யூடியூப் ஒரு ஆப் தான், அதுக்கு எப்படி வருமானம் வருதுங்க?
பைத்தியம் மாதிரி அதையே பேசிட்டு இருக்காதீங்க. நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. நீங்க சொல்றீங்கல்ல யூடியூப் ஒரு ஆப் தான், அதுக்கு எப்படி நீங்க வருமானம் வருது அது சொல்லுங்க. நான் சொல்றேன், ஆல் டிவி சேனல் இருக்கு, அதுக்கு எப்படி வருமானம் வருது யூடியூப் நான் சொல்லும் போது நான் மறுபடியும் சொல்றேன், குறுக்க பேசக்கூடாது. சொல்லுங்க யூடியூப் எப்படி வருமானம். யூடியூப்ல லட்சக்கணக்கான ப்ராடக்ட் செல்லர் என்ன பண்றாங்கன்னா, யூடியூபுக்கு வந்து எனக்கு வந்து இந்த தமிழ்நாட்டுல விளம்பரம் போகணும், இல்ல இந்தியா முழுக்க விளம்பரம் போகணும், இல்ல பர்டிகுலரா எனக்கு வந்து இந்த தமிழ்நாட்டிலேயே ஒரு சிட்டிக்குள்ள மட்டும் விளம்பரம் போகணும் அப்படின்னா அவங்க யூடியூப்ல போயிட்டு கேம்பெயின் ரன் பண்றதுக்கு ஒவ்வொரு நிறுவனமும் யூடியூபுக்கு பே பண்ணுது. யூடியூபுக்கு பே பண்ற அமௌண்ட் குறுக்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். யூடியூபுக்கு பே பண்ணுது. அந்த பே பண்ற அமௌண்ட்ல 55% கண்டென்ட் கிரியேட்டருக்கும் பேலன்ஸ் உள்ள அமௌண்ட் யூடியூப் எடுத்துக்கிறான். இந்த மைவித்ரி நிறுவனத்துக்கு எந்த நிறுவனம் பே பண்ணுது சொல்லுங்க? ஏங்க மைவித்ரி நிறுவனம் வந்து அவங்க ப்ராடக்ட்ட அவங்க விளம்பரம் பண்றாங்க, அவங்க விளம்பரம் பண்றவங்களே அந்த ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் அவங்க ப்ராடக்ட்ட அவங்களே விளம்பரம் பண்றதுக்கு அவங்களால காசு கொடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அந்த ப்ராடக்ட்ட வாங்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா 1,21,200 ரூபாய் கொடுத்து அவங்க ப்ராடக்ட்ட வாங்கிட்டான். சார் இப்ப வந்து மைவித்ரி ஆட்ஸ்ல உங்களுக்கு பிரச்சனை இல்ல, நாங்க விருப்பப்பட்டு ஜாயின் பண்ணிருக்கோம், அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க விருப்பப்பட்டு ஜாயின் பண்ணீங்க, உங்களுக்கு கீழே 10 பேர் சேர்த்து விட்டீங்க. 10 பேர் சேர்த்துனாங்கன்னு உங்களுக்கு எப்படிங்க சார் தெரியும்? நீங்க வந்து பாத்தீங்களா? சரிங்களா, மொத்தமா பேசுறதெல்லாம் எல்லாருக்கும் பேச தெரியும் சரிங்களா. உண்மையா தீர விசாரிச்சுட்டு எதா இருந்தாலும் போங்க, அதுதான் வந்து உண்மையான யூடியூப். உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க? எனக்கு 100 பேர் ஓஎம்ல தான் இருக்கிறாங்க சரிங்களா. உங்களுக்கு 100 பேர் ஓஎம் இருக்கிறாங்கல்ல, அந்த ஓஎம் வந்து நாளைக்கு என்ன வேணா ஒரு பிஎம் ஓஎம்க்கு என்னங்க சார், இதுக்குள்ள வந்தா ஃப்ரீ தாங்க. ஓஎம்க்கு என்னங்க என்ன முதலீடு இதுல போடுறாங்க? இதுல வந்து ஓஎம் மாறுவான் சார். அவங்க மாறாத அவங்க விருப்பங்க சார். யாருன்னா நாங்க கட்டாயப்படுத்துறோமா, யாருன்னா கேள்வி கேட்கறோமா? கேளுங்க. சரி, இப்போ கார்த்திக் இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சிஎம் மெம்பரா ஆயிட்டீங்க ஓகேங்களா. இப்ப நாங்க வீடியோ போடுறது உங்களுக்கு இல்ல, உங்க பணம் உள்ள போயிடுச்சு. உங்க பணம் எப்படி பத்திரமா வெளியே வரணும் அப்படிங்கறது அது ஒரு கட்டம். ஏற்கனவே பணம் போடாம இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் நம்ம விழிப்புணர்வு கொடுக்கறோம். ஓ சரி 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 சரிங்களா. இப்போ நேத்து பேசின கௌதம் சொல்றாரு, நேத்து பேசின கௌதம் சொல்றாரு பேச விடுங்கப்பா. பணம் வந்து இப்ப வந்து உள்ள யாரும் இப்ப வந்து எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது, அது தெரியுங்களா? என்ன பர்ச்சேஸ் பண்ண முடியாது? ப்ராடக்ட் யாரும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, இப்ப ஸ்டாப்ல தான் இருக்கு. இப்ப நீங்க பேசிருக்காங்க ஸ்டோர் வந்து அவங்க ப்ராடக்ட் வேணும்ன்றதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு திட்டம் வச்சிருக்காங்க? யாரும் உள்ள போய் உறுப்பினரா ஆக முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஓகேவா. சரிங்க. இப்ப நீங்க வந்து 1 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறீங்க, உங்களுக்கு நீங்க இப்ப வீடியோ போடுறேன்னு சொல்றீங்க இல்லையா. இப்பதான் சாரே வந்து கோர்ட்டுக்கே போய் ஆஜராயிட்டாரு, இதுக்கு மேல நீங்க வீடியோ போடுறது என்னத்துக்கு போட்டுட்டு இருக்கீங்கன்னா நான் கேக்குறேன். கோர்ட்டுக்கு ஆஜரானா அதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு என்ன இருக்குது? பேசக்கூடாது. சரிங்க, கோர்ட்டுக்கு ஆஜராயிட்டாரு, கோர்ட்ல என்ன முடியும்னு வந்தா தெரிய போகுது. வீடியோ போடுறாரு கார்த்திக் பிள்ளை வந்து அங்க என்ன நடக்குது அப்படின்றத அவரு என்ன நடக்குது அப்படிங்கறத போடுறாரு. நீங்க தான் அமைதியாவே இருக்க மாட்டேன்றீங்களே, நீங்க தான் ஏதோ ஒண்ணு பொருளை கிளப்பிட்டே இருக்கீங்களே. இதுல வந்து தெளிவா இதுக்குள்ள வந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இந்த அறக்குறையா வந்து தெரியாம வந்து பர்ச்சேஸ் பண்ணின்னு வந்துருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் உங்களை மாதிரி வீடியோ போடுறவங்கள பார்த்தா பயம் வருது. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, கம்பெனி கான்செப்ட் வந்து முழுசா புரியாம வந்திருப்பாங்க நிறைய பேரு. அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க, நீங்க வீடியோ போறத பார்த்தா அவங்க சொல்றத ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேக்குறேன், அதுக்கு மட்டும் தெளிவா பதில் சொல்லுங்க. இதுல இருக்கிற உறுப்பினர்களுக்கு முழுசா தெரியாம இருக்கிறவங்களுக்கு பயம் வருது நீங்க போடுற வீடியோ எல்லாம் பார்த்தா. அவங்களுக்கான அந்த கம்பெனி கான்செப்ட முழுசா தெரியாம வந்திருப்பாங்க. அவங்க வந்து யாரு வந்ததுங்க, அவங்களா வந்ததுதான். அவங்களா வருவாங்க. நீங்களே சொன்னீங்க ஒருத்தர் ரெஃபர் பண்ணாம ஓஎம் மெம்பரா கூட ஆக முடியாது.
உங்களை மாதிரி ஒருத்தர் ரெஃபர் பண்ணி தானே உள்ள வந்திருப்பாரு. ஓஎம் நாங்க வந்தது போடுறது ஓகே தான், அதுக்கப்புறம் அவங்க விருப்பப்பட்டு மாறுவாங்க. இவங்க வந்து எல்லாரும் விருப்பப்பட்டு மாறுனா உங்களுக்கு தானே கமிஷன் வருது, அவர் மாறினா கமிஷன் உங்களுக்கு தானே வருது. எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, மாசம் கரெக்டா வருது அப்படின்னு சொல்லாம அவங்க பாட்டுல பணத்தை போட்டுருவாங்களா? நான் அது மாதிரி பிஎம் ஆகுறேன், அடுத்தது வந்து குளோன் மெம்பர் ஆகுறேன் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம போட்டுருவாங்களா? எங்க கிட்ட கேட்டிருப்பாங்க, நான் கம்பெனி வச்சு இதுதான்ப்பா நீ பணம் போடுற, நீ நல்லா புரிஞ்சுட்டு வந்து பணம் போடுற. இப்ப எனக்கு கீழே இருக்கிறவங்க சிஎம் ஆனாங்கன்னா நான் நம்பிக்கை, ஆமா இதுல கரெக்டா தான் வருது அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குறோம். அதெல்லாம் இல்லன்னு நாங்க சொல்லலையே. எதுக்கு நம்பிக்கை கொடுக்குறீங்க? அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணுமா புரிய வைக்கணுமா? சார் அவங்களுக்கு நம்பிக்கை கம்பெனில நாங்க வந்து என்ன சொல்றோம்னா, நாங்க எங்களுக்கு வந்து கரெக்டா வந்துட்டு இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு நாங்க வந்து சொல்றோம். அவங்க வந்து அவங்க வந்து கம்பெனி பிரச்சனை நீங்களே சொல்றீங்களா? நீங்க பிரச்சனை இல்லன்னு சொல்றீங்களா? இருக்கிற உண்மை தகவலை சொல்லணுமா? எனக்கு பிரச்சனை இல்லன்னு சொல்றீங்க. கம்பெனில நீங்க சொல்றீங்களே அறகுறையா புரிஞ்சுட்டு வந்து போட்டோம்னு சொல்றீங்கல்ல, அறகுறையா அவங்க எதுக்கு புரிஞ்சுக்க வைக்க புரிஞ்சு முழுசா புரிய வைக்கிறது யார் கடமை? முழுசா புரிஞ்சுக்கிறது சரிங்க சார். இப்ப வந்து அவங்க உள்ள ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இப்ப கேள்வி கேக்குறீங்க இல்லையா, அவங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கேள்வி கேட்கணுமா கேட்க கூடாதா? என்ன கேட்கணும்? இந்த கம்பெனி பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். ஒரு இப்ப ஒரு பொருள் நீங்க போய் கடையில வாங்குறீங்க, அதுல வந்து எதுவுமே தெரியாம போய் நீங்க அமௌண்ட் கட்டி வாங்கிடுவீங்களா? நீங்க கடையில போய் ஒரு பொருள் வாங்குறதுக்கும் கீழே ஒரு பொருள் போடுறதுக்கும், இப்ப கடையில போய் ஒரு பொருள் வாங்குறான், அந்த பொருளை வாங்கும் போது அந்த பொருளுக்கு உண்டான அறிவு இல்லாம போய் ஒருத்தன் அந்த பொருளை வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னு எப்படி பார்க்க வந்து இதுல வந்தவங்க வந்து அறிவு இல்லாதெல்லாம் யாரும் வரலைங்க. அவங்க கிட்ட அறிவு இல்லாம யாரும் வரல இல்ல, அறிவு இல்லாம யாரும் வரல இல்ல, மைவித்திரியார் உறுப்பினர்கள் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அப்படி வந்திருந்தா நீங்க அறிவு இல்லாம யாரும் வரல இல்ல, அப்புறம் எதுக்கு அறகுறையா இருக்காங்கன்னு சொன்னீங்க? அப்ப அவங்க எல்லாம் அறகுறை அறிவுன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு நான் அறகுறை அறிவுன்னு சொல்லிங்க. ஒரு சிலர் நீங்க சொன்னீங்க பயம் வருது, நீங்க சொன்னீங்க. நான் சொல்றது ஓகே தாங்க. நீங்க போடுற அவதூறு பரப்புறதுல அவங்களுக்கு தன்னால பயம் வருது. அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு ஃபுல்லா நம்ம வந்து நாலேஜ், எனக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நாலேஜ் இருந்தா நீங்க தானங்க அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஆமாங்க, எங்களுக்கு கீழே யாரும் ஒண்ணும் பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் பயப்படாதீங்க. கம்பெனி பணம் தரலனாலும் நான் தரேன், நீங்க தானே சொல்லணும். இதுல ஆபீஸ் அங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஆபீஸ் இருக்கு. உங்ககிட்ட யாரும் வந்து சந்தேகம் கேக்குறாங்க, ஏன் அவங்க ஆபீஸ் போய் ஏங்க நீங்க எந்த ஊர் இருக்கிறீங்க? ஆனா இங்க தர்மபுரி தாங்க. நீங்க இருக்கிறவங்க என்கிட்ட வந்து பேசுறாங்களா, நீங்க எப்படி அங்க இருந்து எப்படி பாப்பீங்க? நான் டிஸ்ட்ரிக்ட் அங்கங்க ஆபீஸ் இருக்கு, நேர்ல அங்க போயிட்டு அவங்க டவுட்னா ஆபீஸ்ல போய் கேட்டோம். அதாவது நீங்க வந்து இப்படிதான் மக்கள் இருக்கணும், அப்படிதான் மக்கள் இருக்கணும், மக்களை நீங்க வந்து பணம் போட்டு பணத்தையும் போட்டுட்டு நீங்க வந்து எல்லாம் பாருங்க 4 தோறும் 10 ஜூம் மீட்டிங் நடக்குது. அவங்க கேள்வி கேட்கணும்னா மைவித்ரி ஆபீஸ் வந்து அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, என்கிட்ட சொல்றீங்க. அது அங்க போய் கேள்வி கேட்டு உங்ககிட்ட யாரும் வந்து கேக்குறாங்க அப்படின்னா அவங்கள நேரா பேட்டி எடுத்து வீடியோ போடுங்க, அப்ப நாங்க நம்புறோம். இங்க பாருங்க, நீங்க நம்பணுங்கிறதுக்காக திரு கார்த்திகை நம்புறோங்கிறதுக்காக நான் ஒருத்தர் வீடியோ எடுத்து போகணுங்க கட்டாயம் எனக்கு கிடையாது. கார்த்திக் அவங்க மட்டும் போடலைங்க, இதுல மைவித்திரியார் உறுப்பினர் ஒவ்வொருத்தரும் இருக்கணும். எல்லாருக்குமே நான் கேள்வி நான் இதுல ஒரு உறுப்பினரா இருக்குன்னா எல்லாருமே கேள்வி கேட்போம். என்ன கேள்வி கேட்பீங்க? இந்த கம்பெனில எத்தனை டைரக்டர் இருக்கிறாங்க? உங்க இந்த கம்பெனிக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்குறீங்கல்ல, எத்தனை டைரக்டர் இருக்காங்க சொல்லுங்க? எத்தனை டைரக்டர் இருக்காங்கன்னு தெரிஞ்சு இப்ப என்ன பண்ண போறீங்க? ஏங்க அது கூட தெரியல எங்க கம்பெனிங்கிறீங்க சார். நீங்க கம்பெனில ஏதோ நீங்களும் கம்பெனி வந்து பார்ட்னர்ஷிப்பா இருக்கிற மாதிரி என் கம்பெனிங்கிறீங்க. எத்தனை டைரக்டர் தெரியாது. பேர் இருக்கிறதுக்கும் டைரக்டர் எத்தனை பேர் இருக்கிறதுக்கும் நீங்க பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா அதுல போடுங்க. இல்ல டைரக்டர்ல இருக்கிறதுக்கும் நீங்க பேசுறதுக்கும் கம்பெனியை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியல. நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் என்ன? என்ன அவசியம் இல்ல? என்ன அவசியம்? கம்பெனில நீங்க முதலீடு போட சொல்றீங்க. நாங்க போட சொல்லலையே, கம்பெனி போட சொல்லலையே, நாங்க விருப்பப்பட்டுதான் பர்ச்சேஸ் பண்றோம். விருப்பப்பட்டு நீங்க சொன்னீங்க இல்லையா? சரிங்க. எத்தனை பேர்ட்ட சொன்னீங்க? நீங்க மையத்தில் இருக்கிறீங்க. கார்த்திக் அவர்கள் வந்து தருமபுரி தானே சொன்னீங்க. தருமபுரி சார்ந்தவரே கார்த்திக் வந்து மையத்தில் இருக்கிறாருங்கிறது எத்தனை பேருக்கு எப்படி தெரியும்? இந்த கம்பெனில நாங்க வந்து ஐடி போடுறது வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வாய்ப்பை சொல்லுவோம். ஃப்ரீயா தான் சொல்லுவீங்க இல்லையா? நீங்க தானே சொல்லுவீங்க.
ஆமாங்க. நீங்க தானே சொல்றீங்க. நீங்க சொல்லாம அவங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப வந்து சொல்லாம பண்ணா இந்த தொழில் எந்த தொழிலுமே நடக்காது சார். இப்போ ஒரு பேங்க் இருக்குது, சொல்லாம பண்ண முடியாது இல்லையா? ஒரு சார் ஒரு பேங்க் இருக்கு, ஒரு பைனான்ஸ் இருக்குது, எல்லாமே மக்களை நம்பிதான் எல்லா தொழிலுமே இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆகட்டும், மளிகை ஸ்டோர் ஆகட்டும், அவங்க வந்து வாங்கி ப்ராடக்ட வாங்கி வச்சுட்டா வந்து தானே சேல் ஆயிருங்களா? இந்த கடைக்கு போங்க, நல்லா இருக்கு பொருள், ஓரளவுக்கு ரேட் கம்மியா தராங்க, கடைக்கு போங்க நல்லா இருக்குன்னு யாரு சொல்றாங்க? சரி, எப்படிங்க சார் அப்ப கஸ்டமர் போவாங்க? சொல்லுங்க, எப்படி கஸ்டமர் வந்தாங்க சொல்லுங்க. சார் இப்ப நீங்க ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க, நீங்க நல்லா சர்வீஸ் பண்றீங்க அப்படின்ட்டு 4 பேர் சொன்னாதானே உங்களுக்கு விளம்பரம் ஆகும். எப்படி விளம்பரம் தானா? அதுதாங்க நான் சொல்றேன். இப்போ ஒருத்தங்க ரெஃபர் பண்றீங்க இல்லையா, நீங்க நான் சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்க தான் சொன்னீங்க நான் யார்கிட்டயும் போய் சொல்லல, யாரையும் போட சொல்லலங்கிறீங்க. யாருகிட்டயும் போய் சொல்லலன்னா நான் அடுத்த பர்ச்சேஸ் பண்றத பத்தி நான் சொல்ல மாட்டேன். ஓஎம் ஐடி வந்து நான் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், போட்டிருக்காங்க. இப்ப நீங்களே சொன்னீங்க இதுல ஒரு பிரச்சனை இல்லைங்க, நீங்க போடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு நீங்களே நான் சொல்லுவேன்னு சொன்னீங்க. இப்போ நான் சொல்ல மாட்டேன் சார். அது வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா அது நாங்களும் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனை. யாருக்கு என்ன பிரச்சனை? என்ன கேள்வி கேக்குறாங்க இல்லையா, என்னுடைய டீம்ல நான் போறேன்னா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் நான் வாய்ப்பு கொடுப்பேன், தெரியாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவே முடியாது. தெரியாதவங்க யாரும் என்னை நம்ப மாட்டாங்க, தெரிஞ்சவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்க கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, இப்போ நீங்க சொல்லி அவங்க கேள்வி கேட்டா நாங்க பாத்துக்கிறோங்க. நீங்க ஏன் பாத்துக்கிறீங்க? நீங்க ஏன் தேவையில்லாம அவதூறு பரப்புறீங்களா யூடியூப்ல? உங்களுக்கு யாரு வந்து உங்ககிட்ட சொல்றாங்க, அதான் வீடியோ போடுங்க, நேர்ல அவங்கள நேரடியா உட்கார வச்சு நம்மள பிரச்சனை இப்ப இருக்கு, எங்களுக்கு பணம் வரல அப்படின்னு சொல்றாங்களே, நீங்க நேரா வச்சு வீடியோ போடுங்க, அப்ப நம்புறோம். இப்போ மைதீத்திரிக்கு உங்களுக்கு போய் பணம் போடுறது ரைட்ஸ் யார் கொடுத்தா? சார் ரைட்ஸ் யாரும் கொடுக்க கிடையாது. நான் என்னுடைய தனிப்பட்ட உரிமை இருக்கு, நான் போறேன். எனக்கு அதே மாதிரி உங்களுக்கு மைதீத்திரில போடுறது கேள்வி கேக்குறீங்க இல்லையா? இன்னைக்கு கேள்வி கேக்குறது எப்படி தெரியுமா இருக்கு? நான் போய் எதனா ஒரு கடையில நான் வந்து ஒரு லோன் போடுறேன்னா அந்த லோன் எதுக்கு நீங்க போடுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு தனிப்பட்ட உரிமையே நீங்க மைதீத்திரில போய் 1,23,260 ரூபாய் போடுறதுக்கும் 100 பேரை உங்களுக்கு ஓஎம் ரெஃபர் பண்றதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? யாருங்க ரைட்ஸ் கொடுக்கணும்? யாருங்க ரைட்ஸ் கொடுத்தீங்களா? என்ன இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயத்த எடுத்து சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் தேவையில்லை. இந்தியன் சிட்டிசனா எனக்கு ரைட்ஸ் இருக்கு. சரி, உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, ஓகே. இதுல என்ன தவறு நடந்திருக்கு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, அதை சொல்லுங்க. நீங்க என்னோட வீடியோ எல்லாம் ஃபுல்லா பாத்துட்டு வாங்க சார். எல்லாமே சொல்லிருக்கேன். உங்க வீடியோ எல்லாம் பாத்துட்டேன். நீங்களும் வந்து இப்பதான் வந்து யூடியூப்ல வந்திருக்கீங்க சார். நீங்க இப்பதான் யூடியூப்லயே வந்திருக்கீங்க. நாங்களாம் எப்ப தான் யூடியூப்ல நான் வந்து இருக்கிறேன், ஓகேங்களா? நீங்க யூடியூப் வந்து நீங்க இப்பதான் புதுசா வந்திருக்கீங்க. நான் யூடியூப் ஆல்ரெடி எப்பதான் இருக்கேன், எனக்கு அது யூடியூப் பத்தி எல்லாமே தெரியும். நீங்க எப்படி இதுக்காக வீடியோ போடுறீங்க, எதுக்காக அந்த கண்டென்ட் உருவாக்குறீங்க, எல்லாம் எனக்கு தெரியும், சரிங்களா? இனிமேல் வந்து கேக்குறீங்க. நான் அந்த வீடியோல எல்லா விளக்கம் சொல்லிருக்கேன். எல்லா வீடியோ நீங்க பாத்துருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியுது. வரதுக்காகவோ உங்களுடைய அவர்ஸ் ஓடுறதுக்காகவோ சம்பந்தமே இல்லாத ஒரு கம்பெனி மேல அவதூறு பரப்புறது ரொம்ப தப்புங்க சார். ஒரு கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கு, அவதூறு பரப்பாதீங்க தயவு செஞ்சு. நீங்க சொல்லக்கூடாது. நான் என்ன பண்ணணும், நான் பண்றது அவதூறு நீங்க எப்படி சொல்லலாம்? கோர்ட்டுடைய ஆர்டர் படிக்கிறது எப்படி அவதூறு ஆகும்? ஒண்ணு இல்ல, நீங்க இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப வந்து யூடியூப்ல வந்து $10 வந்தா ஏன் அமௌண்ட் கொடுக்க மாட்டேறாங்க? ஏன் $100 வந்தாதான் நீங்க அமௌண்ட் எடுக்க முடியும் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டது இப்போ நீங்க வந்து தொடர்ந்து நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் யூடியூப் பணம் கொடுப்பாங்க. நீங்க வேலையை செய்யாம ஒரே ஒரு முறை பணத்தை போட்டுட்டு எனக்கு வாழ்நாள் முழுக்க வருமானம் யாரு கொடுப்பா? நான் கேட்கறதுக்கு இன்னும் நீங்க பதில் சொல்லவே இல்லை. நான் ஒரே ஒரு கேள்வி ஆரம்பத்துல கேட்டேன். இது வந்து இங்க பாருங்க, ஒரே ஒரு கேள்வி. ஒரு அப்ளைனர் தன்னோட கீழே ஒருத்தரை வந்து ஒரு பிஎம் மெம்பரை சிஎம் மெம்பரை மாற சொல்றாரு. அவரு வந்து அந்த அப்ளைனர் கிட்ட கேட்ட கேள்வி யாரு கம்பெனி சொல்லிச்சீங்களா? என்ன கம்பெனி சொல்லிச்சீங்களா? ஒரு அப்ளைனருங்கிற அப்புறம் மறுபடியும் கம்பெனி சொல்லிச்சுங்கிறீங்க. அப்ளைனர் சார், அப்ளைனர் நீங்க சொல்ல மாட்டீங்களா? நல்லா இருக்குங்க, பிரச்சனை இல்ல, நாங்கெல்லாம் இருக்கிறோம், நீங்க பணம் போடுன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்றேன்னா அப்ளைனர் சொல்றான்னா அது அப்ளைனர் தப்பு, கம்பெனி தப்புன்னு ஏன் சொல்றீங்க? ஏங்க கம்பெனியா வந்து எல்லாத்தையும் போய் வந்து 100 ஐடி போட சொல்லுது? கம்பெனி உங்க மூலியமா தானே வந்து சொல்லுது. அப்ப கம்பெனியை அப்போ இங்க பாருங்க, நான் கேக்குறதுக்கு ஒரே ஒரு சிம்பிளா பதில் சொல்லுங்க. இப்ப கம்பெனி ஓடிட்டான், இப்ப அப்ளைனர் வந்து பணம் கொடுத்துட்டீங்களா? கம்பெனில எம்டி சார் ஆல்ரெடியே வந்து வீடியோ தெளிவா போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு? யாருடைய வற்புறுத்தலையும் நீங்க வந்து இந்த கம்பெனில வந்து இருக்கிற அந்த பர்ச்சேஸ் ஸ்கீமை வந்து யாருடைய வற்புறுத்தலையும் நீங்க போடக்கூடாது.
கம்பெனியுடைய முழு புரிதல் வந்த பின்னாடி உங்களுக்கு கம்பெனி மேல நம்பிக்கை இருந்தா மட்டும் நீங்க வந்து இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு அவங்கள வந்து அவங்க வச்சுக்கிறதுக்காக சொல்றது, அவங்களை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக சொல்றது. இந்த பொருளாதாரம் நானே சொல்லட்டுமா, உங்க இந்த பொருளாதாரம் நீங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும். நீங்க மட்டும் அனுபவிச்சா பத்தாது, 10 பேர்ட்ட கொண்டு போய் சேருங்க. நீங்க வந்து ஒரு ஓஎம் மெம்பரா இருந்தாலும் கூட நீங்க எஸ்சி கிரேடு அதுக்குள்ள வாங்க, எஸ்சி ப்ரோக்ராமுக்குள்ள வாங்க. ஓஎம் பிளான்ல எஸ்சி பிளான்ல எந்த ஒரு பர்ச்சேஸும் பண்ணவே தேவையில்லைங்க. அவங்க எதுவுமே சொல்றாங்க. அதெல்லாம் ஏன் சொல்றாங்க? ஏன் சொல்றாங்கன்னா அது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட்டிங் கீழ வரவங்களுக்கு 4 பேர் கமிஷன் கொடுத்தா செய்வான். நான் என்ன சொல்றேன், இது உங்க விருப்பப்பட்டா நீங்க பண்ணுங்க. யாரையும் உங்களை வந்து இத பண்ண சொல்றாங்க? நீங்க சேர்ந்துறீங்க. கம்பெனி கொடுத்த கமிட்மெண்ட் என்ன சொல்றாங்கல்ல. இதுல வந்து ஓஎம்மா நீங்க சேர்றீங்க. விருப்பப்பட்டா உங்களுக்கு விருப்பப்பட்டா அடுத்த பிளானுக்கு மாறிக்கோங்க. இந்த கம்பெனி எனக்கு பிடிக்கல போயிட்டே இருங்க. யாரும் ஒண்ணு உங்களுக்கு கார்த்திக் உங்ககிட்ட பேசி கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் பேசிருக்கேன் இல்லையா? 1/2 மணி நேரமா வேஸ்ட். ஏன்னா நீங்க என்னையும் பேச விட மாட்டேங்கிறீங்க. நீங்களும் வந்து ஒரு பாயிண்ட் நிறுத்திட்டு நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படி முடிவு பண்ணிட்டு பேசுறீங்கன்னா அது நான் எதுக்கு கூட பேசணும்? உங்ககிட்ட வந்து எத்தனையோ பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, சொல்றாங்க, இதுல அவதூறு பரப்புறீங்க இல்லையா? அது தேவையான நேரத்துல வெளியே வருங்க. தேவையான நேரத்துல தேவையான ஆதாரமா தேவையான நேரத்துல வெளியே வரும். உங்ககிட்ட நான் சொன்னத அந்த ஆதாரமா வந்த பின்னாடி வெளியிடுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெளியிடுவாங்க. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு நீங்க யாருங்க? உங்களை மைவித்திரில போய் சேர்றதுக்கு யாரும் மைவித்திரி நான் ஒரு உறுப்பினர். இந்த சமுதாயத்துல நான் ஒரு உறுப்பினர். நான் டாக்ஸ் கட்டுறேன் சரிங்களா? பெட்ரோல் போடுறேன், பெட்ரோலுக்கு நான் பாதி டாக்ஸ் கட்டுறேன். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த சமுதாயம், இந்த இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் என்னோட ஒவ்வொரு உழைப்பிட்டு இருந்தா வாங்க ஒவ்வொரு டாக்ஸ் போகுது. இங்க இருக்கிற மக்களுக்கு நான் பேசணும் அப்படிங்கறத வந்து யாரும் வந்து நீயே பண்ற உங்களுக்கு கேக்குறேங்க. அப்ப வந்து உங்களுக்கு வந்து மைவித்ரியாட்ஸ் மட்டும் தான் இப்ப கண்ணுல தெரியுதுங்க. எல்லாமே நான் பேசுவாங்க. இன்னைக்கோ நாளைக்கு கூட போறது இல்ல. இப்ப மைவித்ரி வந்து கோர்ட்ல கேஸ் இருக்குது, ஜாமீனுக்காக பாத்துட்டு இருக்காங்க. அடுத்தது ஒரு நாளைக்கு 4 வீடியோ வந்து கார்த்திக் பிள்ளை போடுறாரு. அவர் யாருங்க போடுறதுக்கு? அவர் யாருங்க போடுறதுக்குன்னா அவரு இதுல தவறான கம்பெனியை பத்தி தவறா அவர் வந்து மைவித்ரியாட்ஸ் உறுப்பினர்கள் கிட்ட கேட்டுதான் பேசுறாரு. அதுலயே கோர்ட்ல கேஸ் இருக்கும் போது பேசக்கூடாதுன்னா யாருமே பேசக்கூடாது. அவர் எதுக்கு பேசுறாரு? அவரு தப்பா பேசலீங்களே. தப்பாவோ ரைட்டாவோ பேசக்கூடாதுங்க. கோர்ட் ஆர்டர் தப்பா படிக்கிறாரு. அவர் கோர்ட் ஆர்டர் தப்பா சொல்லி மைவித்திரி சரிங்கிறாரு. சரிங்க, நீங்க கோர்ட் ஆர்டர் எடுத்து படிச்சீங்களா? கோர்ட் ஆர்டர் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பலைங்க, யாரும் அனுப்பல. நீங்க பாருங்க, இ கோர்ட் அப்படிங்கிற வெப்சைட் குள்ள போனாவோ, இ கோர்ட்டுங்கிற ஆப்புக்குள்ள போனாவோ எல்லா கேஸோட எஃப்ஐஆர் உட்பட நீங்க டவுன்லோட் பண்ணலாம். எல்லா கேஸோடைய கோர்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணலாம். இப்ப வந்து சார் வந்து சரண்டர் ஆயிட்டாரு இல்லையா? அவர் வந்து சரண்டர் ஆயிட்டாரு. என்னன்றது கோர்ட் முடிவு பண்ணி சொல்லுவாங்க இல்லையா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல போய் யாரு சரண்டர் ஆயிட்டாருங்க, அது கோர்ட் பாத்துக்கோம். நீங்க வந்து மைவித்திரிக்கு நீங்க ஏன் சார் ஒத்துவுறீங்க? நீங்க பேச வேணாம் சார். கோர்ட் பாத்துக்கிட்டோம். நல்லதோ கெட்டதோ சார், நல்லதோ கெட்டதோ கோர்ட்டோட உலகத்துல பெருசு கிடையாது. பேசுறாருன்னு கேக்குற சொல்லுங்களா? அவர் ஏன் பேசுறாருன்னா நீங்க தான் பேச வைக்கிறீங்க. ஏன்னா நீங்க தான் வந்து அவரு பேச நிறுத்த சொல்லுங்க. அவர் மைவித்திரி வச்சு வீடியோ போட மாட்டா அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க. ஓஹோ, அவர் வந்து உங்ககிட்ட சொல்லணும். அவர் யூடியூப் சேனல் அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க. இனிமே பேசிட்டேன். விஜய் கிருஷ்ணிக்கு வந்து வீடியோ போடுறாருன்னா நானும் வீடியோ போட்டேன். இப்ப வந்து மைவித்ரியாட்ஸ்ல இருக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு யூடியூப்ல வந்து பேசுறத வச்சு சொல்றத வந்து அவங்க கிட்ட சொல்லும் போது இந்த மாதிரி பேசுறாங்கன்னு போதுதான் அவர் பேசுறாரு. நீங்க ஏன் பேச ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது? நான் சொல்றேன், அவர் வந்து அதிகாரப்பூர்வமா விஜய் கிருஷ்ணிக்கு வீடியோ போடுறதுனாலதான் நான் மைவித்திரி பத்தி பேசினேன். அவரு வந்து நான் வீடியோ போடலன்னா அவரும் போடலன்னு சொல்லிட்டாரு. இனிமே மைவித்திரி பத்தி எதுவுமே பேச மாட்டோம், வீடியோ போட சொல்லுங்க. சரிங்க, இப்ப வந்து அந்த மாதிரி அவர் வந்து மைவித்ரியாட்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லலைங்க. அவர் வந்து ஜெர்னலிஸ்டா இருக்கிறதுனால எல்லா செய்தியும் அவரு ஜெர்னலிஸ்டா பேசுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குன்னா, எனக்கு பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஓகேங்களா? உரிமை இருக்குன்னா ஒரு கம்பெனிய வந்து உறுப்பினர்கிட்ட
பேசிட்டு நீங்க வந்து நான் எல்லா அவரு எந்த உறுப்பினர்கிட்ட பேசினாரு சொல்லுங்க. நீங்க சொல்றீங்கல்ல, சம்பந்தமே இல்லாத ஆளை வச்சு நீங்க வந்து யூடியூப்ல இப்போ நீங்க சொல்றீங்கல்ல கம்பெனியோட உறுப்பினர்கள் பேசிட்டு தான் கார்த்திக்குள்ளே வீடியோ போடுறான்னு சொல்றீங்கல்ல, அவரையும் எந்த உறுப்பினர்கள் பேசினாரு, எந்த வக்கீல்கிட்ட பேசினாரு, அதையெல்லாம் எடுத்து வீடியோ போட சொல்லுங்க அவங்களை உட்கார வச்சு. ஓ, அதெல்லாம் எடுத்து வீடியோ போட்டதான் நீங்க என்ன கேக்குறீங்கல்ல, யாரெல்லாம் கூட சொன்னாங்களோ கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் எடுத்து வீடியோ போட சொன்னீங்கல்ல சார். உங்களை கேள்வி கேட்கறன்றது நீங்க தவறான செய்தியை பரப்புறீங்க. உங்களுடைய கருத்துங்க, உங்க கருத்து நீங்க தவறா பரப்புறீங்கன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. என் கருத்து நான் சரியா பண்றேன் ஓகேங்களா. உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும். என் கருத்துல நீங்க மூவ் பண்ண கூடாது. சரிங்க சார், ஓகேங்க சார், நன்றிங்க சார், ஓடுங்க. ஓகேங்க.